ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி பகவான் லாப சனி மாதிரி ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் இந்த இந்த அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டில் வந்து வர்ற நேரம் இந்த நேரம் தான். 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரமாகும் பொழுது 11லிருந்து 5ஐ பார்க்கிறார் நண்பர்களே. இந்த ஒரு ஃபோன் கால் சைக்கிள் வாங்கியிருந்தா கூட சொத்து தான். சொத்துனா என்ன? உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடு. 5ஆம் இடத்திலிருந்து 1ஐ பார்க்கிறார் சனி பகவான். சனி பகவான் 1ஐ பார்க்கையிலே என்ன ஆகும்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பெரியார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி வருகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டைலாக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த டைலாகை ஒவ்வொரு ஊர்லையும் கொண்டு போய் சேர்த்தது நம்ம ஆன்மீக பெரியாரம் தான். வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி சனி மீனத்திலே வக்கரமடைகிறார். வக்கரமடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதில் ஒரு ஃபோன் ஒன்று வரப்போகுது. இந்த ஒரு ஃபோன்னால உங்கள் லைஃபே மாறுதுன்னா அது எந்த மாதிரியான ஃபோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு செல்வ வளங்களை தரப்போகிறதா, அல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சியா, அல்லது வெளிநாட்டு போகின்ற யோகம் வருகிறதா, புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதாங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி பகவான் லாப சனி என்று பெயர் நண்பர்களே. வாழ்க்கையில் இந்த நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது எண்ணற்ற நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வாச கதவை தட்டுவாங்க, படப்பட படப்பட தட்டிகிட்டே இருக்கும். யார் அது இவ்வளோ? கதவை தட்டிகிட்டே இருக்கேன். கதை திறந்தால் 8 லக்ஷ்மி வந்து நிற்கும். ஐ எம் தி ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி, தனலக்ஷ்மி. ஓகே ப்ளீஸ் வெல்கம். ரெண்டாவது நான் தான் வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மி, கமான் வெல்கம். இந்த மாதிரி ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் இந்த இந்த அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டில் வந்து வர்ற நேரம் இந்த நேரம் தான். 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரமாகும் பொழுது 11லிருந்து 5ஐ பார்க்கிறார் நண்பர்களே. இந்த ஒரு ஃபோன் கால் வரும்னா என்ன சொல்லலாம்? உங்களுடைய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் கால் வரும். பிளட் செக் கொடுத்துட்டு போயிருந்தீங்களே, உங்கள் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க. ஐயோ நற்செய்தி. என்ன இதை நான் எங்கே கொண்டு போய் நான் இது எப்படி ஜீரணம் பண்ணிக்க போகிறது தெரியல. எத்தனை வருஷம் தவம், 10 வருஷமாக ஏறாத கோயில் கிடையாது, போகாத வைத்தியம் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது. போகிற டாக்டர்லாம் முன்னெல்லாம் பச்சை பயிறு சாப்பிடு, முந்திரி பருப்பு சாப்பிட்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ யாராவது போனால் ஒய் டோன்ட் கோ ஃபார் IVFங்கிறாங்க. சரி போ, அதையாவது பண்ணுவோம். அதை பண்ணி ரிசல்ட் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ரிஷபராசிக்காரர்களுக்கு கவலை வேண்டாம், குழந்தை பிறக்க போகிறது. அதே மாதிரி 5ஆம் இடத்தை சனி பார்க்கையிலே சொத்து சம்பந்தப்பட்ட லாபம் கிடைக்கும். சார் எந்த நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு தெரியல சார், அந்த லம்சம் ஒன்று போட்டிங்க பாருங்கள், அது பயங்கரமாக ஏறி போச்சு, 20% நீங்கள் லாபம் வந்துருச்சு உங்களுக்கு. அது மாதிரிலாம் பேங்கர் சொல்லுவாங்க. சொத்துன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா பூமி லாபம் தான் சொத்துன்னு நினச்சிக்கிறோம். கிடையாது. நம்ம ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தா கூட சொத்து தான். சொத்துனா என்ன? உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. டோன்ட் வரி, சூப்பராக பண்ணிடலாம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அந்த ஒரு ஃபோன் கால் கோர்ட்லேருந்து வரும். ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, பேப்பர்ஸ்லாம் முடிஞ்சுது, நீங்கள் உங்கள் சொத்தை விற்கலாம்னு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்திலிருந்து 1ஐ பார்க்கிறார் சனி பகவான். சனி பகவான் 1ஐ பார்க்கையில் என்ன ஆகும்னா, உடல் பலம் ஏற்படுகிறது. நிறைய பேர் ஜிம்முக்கு போக போகிறீங்க. இந்த சனி வந்து உடலுக்கான, நேர்மைக்கான, ஆரோக்கியத்திற்கான கடவுள் என்பதால் நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இல்லையோ அது வேறு விஷயம். நம்ம ஜிம்முக்கு போகிறதே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறது தான். இப்போ கூட நண்பர் கேட்டார், உங்கள் ஸ்டேட்டஸ் 15-20 ஸ்டேட்டஸ் வருதே, அது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு விஷயம். நமக்கு தேவை ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக போகணும். அந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க அட்ராசிட்டிஸ்னு ஒரு பாவங்களே, கோபி சுதாகர் ஏதாவது இதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு பாவங்கள் போடுங்க. அந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க பாவங்கள், அந்த மாதிரி பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் உடல்நலம் பற்றி அக்கறை வந்துடும் நண்பர்களே. சபரிமலைக்கு போகிறவங்க கூட ஃபஸ்ட்டு கேட்குற கோரிக்கை என்ன சொல்லுங்கள்? தேகபலம் தா, பாதபலம் தா, தேகபலம் தா. தேகபலம் ஏன் கேட்குறாங்க? சவுண்டு மைண்ட் இன் சவுண்டு பாடினா உடம்பு நல்லா இருந்தால் தான் சிந்தனைகள் நல்லாயிருக்கும். அப்போது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுருந்தேன் சார். சாயந்தரம் ஆனால் ஃபன் பண்ணிட்டு தான் படுப்பேன். இனிமேல் ஃபன்லாம் பண்ணக்கூடாது, வேலை செய்யணும். நல்ல நேரம் வந்தாச்சு. சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். சொத்து சேரப்போகுது. தயவுசெய்து கெட்ட பழக்கங்கள் இருந்தால் உடச்சி போட்டுருங்க. ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்தில் கிங். யார் சொல்லுங்கள்? ஹூ இஸ் டோன்ட் ஹேவிங் என்ன ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இல்லாதவங்க தான் கிங்கு. ஆரோக்கியமான வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. லைஃப் பை சோப்பு போட்டு ஆரோக்கிய வாழ்வினையை அந்த மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள். அது
ஜாலியாக எடுத்துக்கோங்க சார். உடம்பை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே உடம்பு நமக்கு அடிமையாகி 1000 வேலை செய்யும். நம்ம என்ன பண்ணுறோம், புலன்களை வருடி சொல்லும் இந்த பொழுதுபோக்கு சுகங்களுக்காக தவறான பழக்கங்களில் போகிறது தான் வாழ்க்கையை திசை திருப்புது. வீணாக போய்டுறோம். அது எது இல்லாமல் இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே கிங்கு. அடுத்து 8 பார்க்குறாரு சனி பகவான். 8ன்னா என்ன, மீண்டும் சொத்து. என்ன ஒரே சொத்தாக வருது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு வேற 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று தங்கம் வாங்கி தரார். சனி என்னடானா லேண்ட் வாங்கி தரார். இந்த மாதம் முழுவதும் அருமையான மாதம். இங்கே சக்தி வழிபாடு செஞ்சுக்கணும். ஆடியிலே ஆடி வருவா, அது மாதிரிலாம் கோ டு த டெம்பிள் அண்ட் பி டிவோஷனல் அண்ட் கோ டு தி ஜிம். உங்கள் வீட்டிலே கேட்கணும், என்னாச்சு சுந்தரேசா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? காலையில் எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போகிற, ஜிம்முக்கு போகிற, ஆளே மாறிட்டியே அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இந்த 6 மாதம் முழுவதும் உடம்பு, டிவோஷன், உழைப்பு, இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்க போகுது. இந்த ஃபோனுக்காக காத்திருங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த சனி வக்கரம் என்பதை ஒரு பொருளில் நாம் சொல்லிவிட முடியாது. என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. எந்த இடத்துலேருந்து ஃபோன் வருங்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. சார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெருசாக ஆளாவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பொன்மொழி, மனசில் எழுதி வச்சுக்கோங்க. நான் உண்மையிலே ஜெயிப்பேன், இவ்வளோ பெரிய இடத்துக்கு போவேன் நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன, அதான் வந்து மனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது அட்ராக்ஷன் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் அதான் சொல்லுது. நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறதே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சனி இல்லை. சனிக்கு ஃபாதர் வந்தாலும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. சனி பகவான் என்ன பண்ணுறார், வக்கரமாகி ஓட வைப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனியை பார்த்து எல்லாருக்கும் என்ன தெரியுமா பயம்? ஒரு ஐயோ பிடி மாஸ்டர், ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படின்னு பயம். ஆனால் எம்ட நல்லவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ட என்ன பண்ணுறா, உங்கள் வேலைக்கு ஏற்ற கூலியை கரெக்டாக கொடுத்துருவார். ஆனால் வேலை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் சனி டென்ஷனாக வருது. என்ன எல்லாரும் மரக்குச்சியில் அடித்தாருன்னா இவங்க இரும்பு குச்சியில் அடிப்பார். அவ்வளோதான், அது ஓடியா ஆகணும். நீங்கள் சனி வக்கரமாகும் பொழுது, ஏன்னா அது டீம் லீடர் டார்கெட்டு, அவர் ஜெயிக்கணும். நீங்கள் தோற்ற அவர் தோற்ற மாதிரி. அதனால் சனிகிட்டேருந்து தப்பிச்சவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களை அவர் ஓட வைக்க தான் வந்துட்டு. கம்முன்னு ஓடிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டியா சந்தோஷம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஓட மாட்டேன்னு சொல்லும் போது தான் அவர் கொஞ்சம் உக்கரமாவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. சனிக்கு சொம்பு அடித்தா பிடிக்காது. சனியே வாழ்க வாழ்க காதில் கூட வாங்க மாட்டார். ஷாப் ஃப்ளோரில் போய் ஆப்ரானை கட்டி மிஷின் ஓட்டுங்க, சனி பக்கத்தில் வந்து நிற்பார். சனிக்கு தேவை ஃபீல்டு ஒர்க், அதுதான் அவருக்கு தேவை. நிறைய பேர் சனியை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. கருப்பு கலர் செருப்பு போட்டுக்கிட்டால் ஓகேரும், கருப்பு கலர் சட்டை போட்டால் ஓகேரும், எதை போட்டாலும் ஓகே ஆகாது. இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் சனி விடுவார், வேறு வழியே கிடையாது. சனியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதருக்கு மனிதர் உதவி செஞ்சால் சனி ஒன்றும் பண்ணுறதில்ல. யாராவது ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சனி ஒன்றும் பண்ண மாட்டார். சனிக்கு உண்மையிலே நீங்கள் பண்ணணுன்னா, எங்கேனும் ரோட்டில் போகும்போது ஒரு கை ஏந்தியவர்கள் உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் சனிக்கு செய்கிற உண்மையான பிரீத்தி. ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. அங்கே துப்புரவு தொழிலாளி இருந்தால் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது போன்ற அதெல்லாம் சாட்சாத் சனி அங்கே வந்து நின்று வாங்கிக்கிறதா வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. சனி உங்களை செக் பண்ணுவார். உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன், உங்களுடைய குணம் மாறிச்சா, மக்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்கிறீங்களா? சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க, 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பாருங்கள், பணம் வந்து ஸ்டேக்னெண்ட் தான். ஏரியில் இருக்கிற மாதிரி பணம் வந்து அழுக்கு. அவங்களுக்கு என்ன ஆகிடும், உடம்பு ஃபுல்லாக வியாதியாக இருக்கும். காரணம் என்ன, அந்த பணத்தை கொடுக்கும்போது தான் அது வளரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் என்றுமே நல்லவர், நல்லவர்களுக்கு நல்லவர். அவர் வக்கரமாகும் பொழுது டிசம்பர் வரைக்கும் பொன்னான பலன்களை தருகிறார். அந்தந்த இடத்துலேருந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோக்கஸை பண்ணுவார். ஒரு கம்பெனிக்கு போனால் நல்ல பேர் எடுத்து அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள்ட்ட அடுத்த படிநிலைக்கு போய், நான் சாதாரண ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன் சார், இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் சார்னு பேர் எடுக்கிறது தான் சாமர்த்தியம். அதுக்கேற்ற வழிகளை பண்ணுங்கள். சண்டை போடுறது, ஸ்டண்ட் பண்ணுறதுலாம் ஒரு நாள் வேலை. அதனால் போகிறது யார் பொழப்பு, நம்ம பொழப்பு தான் போய்டும். அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அப்போது இந்த ஜூலை 27லேருந்து டிசம்பர் மாதம் வரை நீங்கள் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் கேட்கலாம். ஆல் தி சுனாமி பாய்ஸ் வில் டைவர்ட் யூ. சனி வந்தால் உங்களுக்கு சுனாமி வந்துடும் கூட சொல்லுவானுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. சனி வந்தால் நல்லது தான் செய்வார். சனி உங்களுக்கு அற்புதமான பலன்களை சொல்லுவார். சனியை சனி மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். சனிக்கு தேவை உழைப்பு, அன்னதானம், உண்மையிலேயே நல்ல மனது. இதை தான் இஸ்லாம் சொல்லுது, இதைத்தான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இதைத்தான் ஹிந்துயிசம் சொல்லுது, எல்லா மதங்களும் சொல்வது அன்பு செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். வேறு ஒன்றும் சொல்லலை. அதை நம்ம பண்ணாமல் கருப்பு கலர் சட்டை போடல, என்ன கலர் சட்டை போட்டாலும் சனி உங்களை விட மாட்டார். சுடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன சார்? அப்போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஹியர் அபவுட் சனி வக்கரத்தினால இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், வழக்கம் போல் பூமி தாய் வாயை பிளந்துருவா. ப்ளீஸ் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உலக புகழ்பெற்ற
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜிட்டு பேசினா பாசிட்டிவிட்டி. இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நெகட்டிவான ஒன்று கூட கேட்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, எப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், எவன் எது சொன்னாலும் கேட்காதீங்க. பாருங்க, நமக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை, நல்லது மட்டும் கேட்போம். இந்த மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். ராம்ஜி சுவாமி என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.